ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு கீரைலாம் இருக்குது எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து களைச்சி தான் விட போகிறேன். ஒரு சிறுகீரையோ அரைக்கீரையோ விதை கலந்துடுச்சு. அதை வந்து இப்போ களைச்சி எடுக்கிறோம். நம்ம சிறுகீரை வளர்ந்து வந்துடுச்சு, அரைக்கீரை வளரல. அரைக்கீரை கொஞ்சம் லேட்டாக தான் வளரும். பாருங்க, சிறுகீரைலாம் மெரிட்டிங்க. பாருங்கள், இந்தமாரி களைச்சி எடுத்துட்டோம்னாக்கா சிறுகீரைலாம் இந்த அரைக்கீரைலாம் வந்து நல்லா வளரும். இந்த 4 கூடையில் நம்ம வந்து களைச்சி எடுத்துட்டோம். இந்த 4 கூடையில் வந்து களைச்சி எடுத்துட்டோம். களைச்சி எடுத்து 2 கட்டு கீரை ஆகிக்குது. பச்சை மிளகாய் கொஞ்சம் அறுத்துக்கலாம். எல்லா அறுவடையுமே எனக்கு நல்லா கொடுக்குதுங்க. மட்டும் கிச்சன் வேஸ்ட்டு மட்டும் மாட்டு எருவு, அவ்வளோதான். இது 2 மட்டும் தான் போடுவேன். நல்லா அறுவடை கொடுக்கும். மாரி காய்ங்களாம் அறுத்துட்டு நம்ம கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு சுற்றி கொஞ்சம் கலரி விட்டு மண்புழு உரம் போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். போட்டு தான் கலரணும். அப்போ தான் மண் அதுவும் கீழே மேலே போவோம், நல்லா இதுவாகும். செடிக்கு வந்து நல்லா சத்து போய் நல்லா சத்து கொடுத்து இந்தமாரி காய் காய்க்கும். இதான் அறுவடை எடுக்கிறது. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் இந்தமாரி செடி வச்சு நல்லா அறுவடை எடுங்கன்ட்டு ஒரு ரைட் பண்ண மாட்டீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ரைட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தானேங்க எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. பிளாஸ்டிக் பக்கெட்டு, அரிசி பை அதெல்லாம் ஒன்றால் வைக்கலாங்க. நல்லா அறுவடை எடுங்க நீங்களும். அதனால தான் நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு அறுவடை எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மாடி தோட்டம் வைப்பீங்கன்னா நல்லா அறுவடை எடுக்குன்ட்டு கொடுத்தா நம்மளை வாத்திட்டு தான் போவாங்க. அவங்க கொடுத்தாங்க, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு போக யாருக்குன்னா கொடுத்துருவேங்க. நானே வச்சுக்க மாட்டேன். கீரை கூட யாருக்குன்னா கொடுத்துருவேன் நான். பாருங்கள், இவ்வளோ பச்சை மிளகா 3 செடியில் தான் அறுத்தேன். இவ்வளோ பச்சை மிளகா இது போதும் இன்றைக்கி. இப்போ கோவக்காய் இருக்குது, கோவக்காய் கற்றுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கிறாங்க பாருங்கள். தெரில, இலையெல்லாம் பைத்து போகுது. இறக்கத்தில் நம்ம வீட்டுக்கு காய் குத்துங்க தான் இருக்குது. இதாட்டி கம்மி தான், ஒரு 10 கோவக்காய்க்கு தான் கிடச்சிது. மூக்குத்தி அவரை இருக்கும், பார்த்து அறுத்துக்கலாம்.